அதிமுக பாஜக இடையே தற்போது கூட்டணி ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த 14ஆம் தேதி அதிமுக மற்றும் பாஜக இடையே விடிய பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை. இதனிடையே இன்று காலை அதிமுக மற்றும் பாமக இடையே முதலாக அந்த ஒப்பந்தம் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்பான கருத்துக்கள் இறுதி செய்யப்பட்டு இரு கட்சிகளுக்கும் இடையே ஒப்பந்தம் போடப்பட்டது. அதில் பாமகவிற்கு தமிழகத்தில் மொத்தம் 7 தொகுதிகள் மக்களவை தொகுதிகள் வழங்கப்படும் என அந்த ஒப்பந்தத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமின்றி ஒரு மாநிலங்களவை தொகுதியும் பாமகவுக்கு அதிமுக கூட்டணியில் வழங்கப்பட்டிருக்கிறது. இதே போல வரவிருக்கக்கூடிய 21 தொகுதி அந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுகவுக்கு ஆதரவாக பாமக பிரச்சாரம் செய்யும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து இன்று அந்த ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் தொடர்ச்சியாக சென்னை கிரவுன் பிளாசா ஹோட்டலில் அதிமுக மற்றும் பாஜக இடையே கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை 2வது கட்ட பேச்சுவார்த்தை நீடித்தது. சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த பேச்சுவார்த்தை நீடித்தது. இந்த பேச்சுவார்த்தையும் தற்போது இறுதி செய்யப்பட்டு இரு கட்சிகளுக்கிடையே ஒப்பந்தம் உடன்படிக்கை போடப்பட்டிருக்கிறது. அதில் அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு 5 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எந்தெந்த இடங்கள் அப்படி என்பது அறிவிக்கப்படவில்லை. ஏற்கனவே காலையில் பாமகவுடனும் 7 தொகுதிகள் என்று அறிவிக்கப்பட்டதை தவிர எந்தெந்த தொகுதிகள் என்பது அறிவிக்கப்படவில்லை. தற்போது பாஜகவுடனும் ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் எந்தெந்த தொகுதிகள் 5 தொகுதிகள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எந்தெந்த தொகுதிகள் என்பது குறிப்பிடப்படவில்லை. அது பின்னர் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து தேமுதிகவுடனும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. இந்த கூட்டணி ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டிருப்பது தொடர்பாக கூடுதல் விவரங்களை நமது உள்ளீட்டு பிரிவு இணை ஆசிரியர் தியாகச்செம்மலிடம் கேட்கலாம். தியாகச்செம்மல், தற்போது காலையில் ஏற்கனவே அதிமுக பாமக இடையே கூட்டணி ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டது. தற்போது அதிமுக பாஜக இடையே கூட்டணி ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 5 தொகுதிகள் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காலையும் 7 தொகுதிகள் என்பது அறிவிக்கப்பட்டது. எந்தெந்த தொகுதிகள் என்பது எப்போது அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது? முழுமையாக பாரதிய ஜனதா தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் முழுமையாக அனைத்து கட்சிகளும் இணைந்த பிறகு எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதிகள் இறுதியான வரையறை வரும். தற்போது வரை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 7 தொகுதிகளும் பாரதிய ஜனதா கட்சிக்கு 5 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. ஆக மொத்தம் 12 தொகுதிகள் ஒதுக்கப்படுவதற்கான 12 தொகுதிகள் தற்போது 40 தொகுதியில் ஒதுக்கப்பட்டுள்ளது. 12 தொகுதிகள் தற்போது அதிமுக கூட்டணியில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 40 தொகுதியில் 12 தொகுதிகள் போக மீதம் 28 தொகுதிகள் தற்போது இருக்கின்றன. இந்த 28 தொகுதிகளில் தான் அதிமுக எத்தனையில் போட்டியிட்டிருக்கிறது, தேமுதிக எத்தனையில் போட்டியிட்டிருக்கிறது. மேலும் சில கட்சிகள், அதாவது 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இடம்பெற்றிருந்த இந்திய ஜனநாயக கட்சி, புதிய நீதி கட்சி உள்ளிட்ட கட்சிகளுக்கு எத்தனை இடங்கள், கொங்கு நாடு முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகளுக்கு எத்தனை இடங்கள் என்பது குறித்த இறுதியான தகவல்கள் நமக்கு தெரிய வரும். கிறிஸ்டபர், இது தொடர்பாக நம்மோடு பேசுறதுக்காக மூத்த ஷியாம் வந்திருக்கிறவரிடம் பேசலாம். ஷியாம், இப்போது அப்போது அப்படின்னு கடந்த 2 மாதங்களாக ஊகங்களிலேயே சென்று கொண்டிருந்த அதிமுக பாஜக கூட்டணி இன்றைக்கு இறுதியாக அதிகாரப்பூர்வமாக வடிவம் எடுத்திருக்கிறது. தமிழக அரசியல் வரலாற்றில், குறிப்பாக தேர்தல் வரலாற்றில் இது எப்படிப்பட்ட ஒரு சம்பவமாக நீங்கள் மதிப்பிடுகிறீர்கள்? 2 வருடங்களுக்கு முன்பே இதற்கான திரைமறைவு வேலை துவங்கிவிட்டது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களது ஆட்சி நீடிப்பதற்கு வழி செய்தது என்பது பாரதிய ஜனதா தான். இது அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான். இரட்டை இலை சின்னம் கிடைப்பதற்கு வழி செய்தது பாரதிய ஜனதா தான். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நாம் என்ன குழப்பங்களை எல்லாம் பார்க்கிறோமோ எல்லாவற்றுக்கும் மூல காரணம் பாரதிய ஜனதா தான். ஆக இது 2 வருடங்களுக்கு முன்பு உறுதியானது, இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக நமக்கு தெரிந்திருக்கிறது. அப்படித்தான் இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதிலே அதிமுகவுக்கு உள்ள பிரச்சனை என்னவென்றால், அதிருப்திகள் பாரதிய ஜனதா மீதான அதிருப்தி, அதிமுக ஆட்சி மீதான அதிருப்தி, இந்த டபுள் இன்குமென்சி போக அதிமுகவில் ஏற்கனவே இருக்கிற சிட்டிங் எம்பிக்களின் அதிருப்தி. அதை எப்படி சமாளிப்பார்கள் என்றே தெரியவில்லை. ஏனென்றால் எத்தனை தொகுதிகள் விட்டு கொடுத்தாலும் அத்தனை சிட்டிங் எம்பிக்கள் பாதிக்கப்படுவார்கள். ஆக அந்த இடத்துல இப்போதைக்கு இருக்கிற நிலைமைப்படியே ஒரு 17-18 பேர் நிச்சயமாக அதிருப்தி அடைவார்கள். இதை தாண்டி வெற்றி பெற வேண்டும். ஜெயலலிதா காலத்திலே என்ன கூட்டணி ஏற்பட்டாலும் ஜெயலலிதா சொன்னால் அப்படியே அதை அடிவுச்சி நடப்பார்கள். ஆனால் எடப்பாடி ஓபிஎஸ் காலத்திலே அப்படி நடப்பார்களா என்பது எனக்கு பெரிய சந்தேகம். எல்லாம் போக ஜெயலலிதா அவர்கள் 2014 அதிமுக பொதுக்குழு செயற்குழுவில் இனி பாஜகவோடு என் ஆயுள் காலத்திலே எந்த விதமான உறவும் கிடையாது என்று தீர்மானம் போட்டார். இப்போது அவரது ஆயுள் முடிந்து விட்டதால் இவர்கள் இந்த கூட்டணிக்கு வருகிறார்களா என்று தெரியவில்லை. அப்படியே வைத்துக் கொண்டாலும் கூட ஜெயலலிதா தான் இன்றைக்கும் எட்டர்னல் ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் த பார்ட்டி. அவர் தான் நிரந்தர பொதுச் செயலாளர் அதிமுகவுக்கு. அப்படி இருக்கும்போது நிரந்தர பொதுச் செயலாளர் எழுதி வைத்த உயிலுக்கு எதிராக இவர்கள் எப்படி கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் என்று கூட என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. மொத்தத்தில் இது அதிமுகவுக்கு லாபமான கூட்டணியும் அல்ல, பாரதிய ஜனதாவுக்கு லாபமான கூட்டணியும் அல்ல. ஏனென்றால்
பொன் ராதாகிருஷ்ணன் கூட தமிழ்நாட்டிலே தீவிரவாதிகளின் நடமாட்டம் அதிகமாகிவிட்டது என்று கூறினார். அதற்கு பதிலடியாக வந்து ஓபிஎஸ் அவர்கள் இது ஜம்மு காலத்திலே வடிகட்டிய பொய் என்று கூறினார். ஆக இந்த ஜம்மு காலத்திலே வடிகட்டிய பொய் எப்படி உண்மையானது என்பதெல்லாம் நாட்டு மக்கள் கேட்கத்தான் செய்வார்கள். பாமக கூட்டணியை பொறுத்தவரையிலே அது உண்மையிலேயே 2009 காலகட்டத்திலேயே வந்து ஜெயலலிதா அவர்கள் பாமகவுக்கு இனிமேல் எந்த விதமான உறவும் கிடையாது என்று முடிவெடுத்தார். ஏனென்றால் 7 தொகுதிகள் கொடுத்து 7 தொகுதிகளிலும் தோற்றது. அதுபோக அதிமுகவின் பல தொகுதி தோல்விக்கு பாமக காரணமாக அமைந்தது. 2011 தேர்தலிலேயே பாமகவோடு கூட்டணி கிடையாது. அதே நிலைப்பாடு 2014 தொடர்ந்து தனியாகவே களம் கண்டார். 2016 சட்டமன்ற தேர்தலிலும் அதே நிலைப்பாடு தான் தொடர்ந்தது. ஆக இது ஜெயலலிதாவின் லிகசியை காப்பாற்றுவதற்கான கூட்டணி, அவர் விட்டு சென்ற பணிகளை செய்வதற்கான கூட்டணி என்று பியூஷ் கோயல் வர்ணிப்பது என்பது உண்மையிலேயே இன்றைக்கு ஜெயலலிதா அவர்களின் ஜென்ம நட்சத்திர பிறந்த தினம். மாசி மகத்தன்றுதான் அவர் பிறந்தார். பியூஷ் கோயல் பேச்சை ஜெயலலிதா அவர்கள் கேட்டிருந்தார். அவரது நினைவிடத்திலேயே அவர் புரண்டு படித்திருப்பார். நன்றி திரிஷா, இணைப்பில் வந்து உங்க கருத்தில் கொண்டதற்கு நன்றி. அடுத்த மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் திரு ராதாகிருஷ்ணன் பேசலாம். திரு ராதாகிருஷ்ணன், பல காலகட்டங்கள் பல மாதங்களாகவே கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்பட்டு வந்த சூழ்நிலை இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக அமைந்திருக்கிறது. மீண்டும் தமிழக அரசியல் களத்தில் திமுக காங்கிரஸ் எப்படி ஒரு இயல்பான அணி என்கிற பிம்பம் இருக்கிறதோ அப்படி அதிமுக பாஜக என்பது இயல்பான அணி என்று மாறுவதற்கான முதல் கட்டம் என்று இதை எடுத்துக்கொள்ளலாமா, அல்லது காலத்தின் தேவையால் தான் இரு கட்சியிலும் ஒரு அணிக்கு வந்திருக்கின்றன என்று எடுத்துக்கொள்ளலாம்? இல்ல, இதுல வந்து காலத்தின் தேவையும் கிடையாது, இது வந்து ஒரு நேச்சுரல் அலையன்ஸும் கிடையாது. ஏனென்று நான் கூறுகிறேன் என்றால், இது பாஜக என்ன டிக்டேட் செய்ததோ அதனுடைய ஒரு வற்புறுத்தின் பேரில் தான் அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி சேர்ந்திருக்கு. தமிழகத்தை பொறுத்தவரை எந்த கட்சி பாஜகவோட கூட்டணி வைத்தாலும் அவர்களுக்கு அவருடைய வாக்கு வங்கி சரியுமே தவிர நிச்சயமாக உயர ஒரு வழியும் கிடையாத ஒரு சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் உள்ளது. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆன்டி ஹிந்துத்துவாவும் ஒரு கமர்ஷியல் என்டர்பிரைஸா எடுத்துன்னு போய் 2 படம் பண்ணி அந்த 2 படமும் கமர்ஷியல் சக்சஸ் ஆகுது. ரஜினியுடைய காலாவும் சரி, பேட்டையும் சரி. இதற்கு மேலும் ஒரு சான்று வேணுமா? ஆன்டி ஹிந்துத்துவா வந்து தமிழ்நாட்டில் வந்து அவ்வளவு ஆழமாக வேரூன்றிருக்கிறது என்றதுக்கு வேற சான்று கிடையாது. அப்ப இந்த ஒரு சூழ்நிலையில வந்து அதிமுக ஒரு வற்புறுத்தலின் பேரில் தான் பாஜகவோட கூட்டணி வைத்துக் கொள்கிறது என்றது ஒரு நிதர்சனம். ஆனால் அதிலேயே கூட இபிஎஸ் தன்னுடைய அந்த சாதுரியத்தை காட்டியுள்ளார். ஏனென்றால் 5 சீட்டு தான் இப்ப பாஜக கொடுத்த தகவல் வந்து வந்துள்ளது. அது நிச்சயமாக இபிஎஸ் அந்த நெகோசியேட்டிங் ஸ்கில்ஸை காமிக்குது என்று நான் கருதுகிறேன். இப்படி இருந்து கூட 25 சீட்டு தான் அதிமுக நிற்குதுன்னா பாக்கி இருக்கிற 12 எம்எல்ஏஸ் என்ன செய்வார்கள் என்ற பிரச்சனை வருகிறது. அவர்கள் மறுபடியும் கட்சியில தொடருவார்களா, இல்ல அவர்கள் டிடிவி தினகரனிடம் போவார்களா, இல்ல மற்ற கட்சிகள் அணுவார்களா என்ற அந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்படி தீர்க்க போவார் என்று இபிஎஸ் நாமெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். ஜெயலலிதா போன்ற ஒரு ஆளுமிக்க தலைவரின் மறைவுக்கு பிறகு ஒரு தேசிய கட்சியை பல்வேறு சிக்கல் உட்கட்சி குழப்பங்கள் இருக்கிற சூழலில் லாபகமாக திரு எடப்பாடி பழனிசாமி கையாண்டிருக்கிறார். 5ற்குள் பாரதிய ஜனதா கட்சியை நிறுத்தி இருப்பதே ஒரு வெற்றி என்று எடுத்துக்கொள்ளலாமா? நிச்சயமாக ஒரு பெரும் வெற்றியாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் அவர்கள் பேசிக்கொண்டு வந்ததை பாத்தீங்கன்னா 10ல் சொன்னாங்க, அதுக்கு மேல 12 கூட சொல்ற காலகட்டங்கள் உண்டு. அதாவது நீங்க வந்து எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்க வந்து அது 15 கூட சொன்னது. நாங்க வந்து பாக்கி இருக்கிற அந்த சின்ன கட்சிகளுக்கெல்லாம் நாங்க வந்து கொடுத்துட்றோம், 1 சீட்டு 2 சீட்டு நாங்க பேசிக்கிறோம் அவங்க கிட்ட எல்லாம் சொல்ற காலங்கள் இருந்து. இது காலங்கள் சொன்னா என்ன, போன வாரம் வரை இந்த பேச்சுக்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கிருந்து அதிமுகவே வந்து முன்கை எடுத்து பாமகவுடன் பேசி அவர்களிடம் ஒரு சீட் ஷேரிங் அரேஞ்ச்மெண்ட் நடத்திவிட்டு அதன் பிறகு பாஜக அழைத்து அவர்களிடமும் 5 சீட் என்று ஒதுக்கி இருக்கிறார்கள். இது நிச்சயமாக அதிமுகவின் சாதுரியம் என்று நான் கருதுகிறேன். அதிமுக குறிப்பாக ஒரு நபரைத்தான் அடையாளம் காட்ட முடியும், அது இபிஎஸ் ஆகத்தான் இருக்கிறார் இன்றைய அளவில். பிற கட்சிகள் 2014ஆம் ஆண்டுல தேசிய ஜனநாயக கூட்டணியோடு தமிழகத்துல நிறைய கட்சிகள் இணைந்திருந்தார்கள். சிறிய கட்சிகள், இந்திய ஜனநாயக கட்சி, புதிய நீதி கட்சி உள்ளிட்ட கட்சிகள். அப்படி இந்த தேர்தலிலும் நிறைய வாய்ப்புகள் இருந்துச்சு. புதிய நீதி கட்சி உள்ளிட்ட கட்சிகளுக்கு எல்லாம் வாய்ப்பு இருந்தது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு 5 தான் அப்படிங்கும் போது அது போன்ற கட்சிகளுக்கு வாய்ப்பு இருக்கும் என்று நினைக்கிறீங்களா? தேமுதிகவின் நிலை இதுல என்னவாக இருக்கும்? இல்ல, முக்கியமான பிரச்சனை தேமுதிகவுக்கு தான் என்று கருதுகிறேன். அவங்க வந்து 7க்கு கம்மியாக அவங்க அக்செப்ட் செய்து விட்டால் நிச்சயமாக அந்த கட்சி வந்து பாமக கூட ஒப்பிட முடியாத ஒரு கட்சியாக, இல்லை என்றால் பாமக அதை விட எவ்வளவு பெரிய கட்சியாக தென்படும். அது வந்து தேமுதிகவுக்கு ஒத்துக்கொள்ள முடியுமா என்ற பிரச்சனை நிலவுகிறது. அடுத்ததாக நீங்க 1 சீட்டும் கொடுக்கலனா கூட அவர்கள் ஏன் உங்க கூட இருக்க வேண்டும்? ஒரு புதிய தமிழகமோ இல்லை வந்து ஐஜேகேவோ இல்ல பாக்கி வரும் கட்சிகளோ ஏன் இந்த அதிமுக கூட்டணியில் இருக்க வேண்டும் என்ற அந்த கேள்வியும் வருகிறது. இந்த கேள்வி வந்து
இவர்கள் கட்சிகள் மட்டும் இல்லை, கட்சிகளுடைய தொண்டர்களும் எழுப்புவார்கள், பாக்கி வெளியே இருக்கிற நடுநிலையாளர்களும் எழுப்புவார்கள். அப்ப வேற ஏதோ கன்சிடரேஷன் என்ற லெவலில் போய்விட்டால் அந்த கட்சிக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு களங்கமாகிவிடும். அது நிச்சயமாக ஒரு கட்சியும் ஒத்துக்கொள்ள முடியாது, பொறுத்துக் கொள்ள முடியாது என்று நான் கருதுகிறேன். நன்றி திரு நன்றி. அடுத்ததாக மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் நம்மோட இணைப்பில் இருக்கிறார். திரு ரமேஷ் வணக்கம். பல கட்ட பேச்சுவார்த்தைகள் என்பதெல்லாம் தாண்டி இரண்டு கட்டங்கள் அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தைகள் 5 தொகுதிகள் என அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி என்பது அமைந்திருக்கிறது. இது எந்த வகையில் அரசியல் களத்தில் தாக்கங்களை ஏற்படுத்தும் நினைக்கிறீர்கள்? இதனுடைய அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? வணக்கம். முதலில் அதிமுகவோடு இந்த முறை கூட்டணி சேருவதற்கு கட்சிகளே இல்லை என்று ஒரு கட்டத்தில் கூறப்பட்டு வந்தது. பிறகு என்ன மாதிரியான விமர்சனம் எழுந்தது என்று சொன்னால், அதிமுக பாஜகவோடு கூட்டு சேர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது என்கிற மாதிரியான பார்வைகள் அரசியல் களத்தில் அரசியல் நோக்கர்களால் முன்வைக்கப்பட்டிருந்தன. அப்படி இருந்த சூழ்நிலை மாறி இன்றைக்கு அதிமுக ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறது, அதில் ஓரளவு வெற்றியும் பெற்றிருக்கிறது என்பதை கூட அதிமுகவை பொறுத்தவரை ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம், குறிப்பிடத்தக்க ஒரு எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய கூட்டு தலைமையில் ஒரு குறிப்பிடத்தக்க அவர்களுடைய பங்களிப்பு என்று முதலில் இதை நாம் பார்க்கலாம். ஏனென்று சொன்னால், அதிமுகவால் இப்படிப்பட்ட ஒரு கூட்டணியை அமைக்க முடியுமா, அது பலவீனமான நிலையில் இருக்கிறது என்று அரசியல் விமர்சகர்கள் கூறி வந்த நிலையில் இதுவே கூட ஒரு குறிப்பிடத்தக்க பணி என்றுதான், அவர்களுடைய பணி என்றுதான் நான் இதை பார்க்கிறேன். அதிமுகவுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பெரும் தலைவருடைய மறைவுக்கு பிறகு அந்த கட்சியை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கு அல்லது அந்த கட்சி சிதைவடைந்து விடாமல் இருப்பதற்கான சாதுரியங்கள் இந்த பேச்சுவார்த்தை மூலம், இந்த கூட்டணியின் மூலம் வெற்றிகரமாக வென்றெடுக்கப்பட்டிருக்கிறது என்று இருக்கிறீர்களா? இல்லை இந்த முறை வாய்ப்பு கிடைக்காதவர்கள் நிச்சயம் அதிருப்திக்குள்ளாவார்கள் என்ற சிக்கல்கள் மீண்டும் அதிமுகவில் எழும்பும் என்று நினைக்கிறீர்களா? வாய்ப்பு கிடைக்காதவர்கள் அதிருப்தியில் இருப்பார்கள். அவர்களை சமாதானப்படுத்துவது என்பது முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் ஒரு பெரிய சவாலாகத்தான் இருக்கும். ஏனென்றால், மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது அவர் எடுத்த முடிவை மறுபேச்சு இல்லாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருந்தது. இருந்தாலும் கூட இப்போது ஒரு வலுவான கூட்டணி கட்டமைக்கப்பட்டிருப்பதால் அவர்கள் வேறு விதமான வாக்குறுதிகளை அளிக்கலாம். வாரிய தலைவர் பதவி தருகிறோம் அல்லது வேறு மாதிரியான வாக்குறுதிகளை அளித்து வேறு வாய்ப்புகள் வருகிற போது உங்களுக்கு தருகிறோம் என்று சொல்லலாம். ஆனாலும் கூட அதிமுக இந்த கூட்டணியை கட்டமைத்து விட்டதால் ஓரளவு அமைதியை ஏற்படுத்தி விட முடியும் என்றுதான் தோன்றுகிறது. ஆனால் அரசியல் ரீதியாக பார்க்கும்போது பாமகவுக்கு 7 தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா தொகுதி என்று விட்டுக் கொடுத்ததில் சில மனக்கசப்புகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றன. நன்றி திரு ரமேஷ். இணைப்பில் இருந்து உங்க கருத்துக்கு நன்றி. கிறிஸ்டபர், மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் தெரிவித்தது போன்று அதிமுகவிற்கு இது சாதுரியமான வெற்றி என்ற அடிப்படையிலேயே பாரதிய ஜனதா கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கியிருப்பதும் பாமகவுக்கு 7 தொகுதி ஒதுக்கியிருக்கும் தெரிய வரும். இவற்றையெல்லாம் முடித்த பிறகுதான் இறுதியாக அதிமுக எத்தனை இடங்களில் போட்டிருக்கிறது என்பது குறித்த உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் நமக்கு கிடைக்க வரும்.